லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி வேற யாருக்கு இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு சொட்டு கூட இல்லை. ரொம்ப எதிர்த்தது யாரு? ஜவஹர்லால் நேரு. அம்பேத்கரை ரொம்ப வெறுத்து எதிர்த்த ஒரு மனிதன் என்றால் அது ஜவஹர்லால் நேரு தான். கான்ஸ்டியூஷன்ல எந்த பகுதிக்கு உங்களுக்கு பிடிக்கல? அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எனக்கு பிடிக்காதது ஆர்டிகல் 370. 370 அம்பேத்கர் அப்போஸ் பண்ணாரா இல்லையா? வாங்க, நான் வரலாற்று சான்றுகள் கொடுக்குறேன். அவங்க மேல அம்பேத்கர் அவருடைய எனிமின்னு சொல்றது அப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் நான் பார்த்ததே இல்லை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் திரு ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்களோட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்று அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இண்டி கூட்டணி இந்தியா முழுக்க பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. பாஜக எம்பியினுடைய மண்டையை உடைச்சிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்லாம் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அமித்ஷா இந்த மாதிரியான கருத்தை அம்பேத்கர் குறித்து தெரிவிக்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன? நம்ம கரெக்டாக சொன்னீங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் இதுதான். மக்கள்கிட்ட ஒரு இமோஷன்லாம் உணர்ச்சிலாம் இல்லாமல், உணர்ச்சி வசப்படாமல் உண்மைகளை, சில முக்கியமான உண்மைகளை எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். முதல் விஷயம், அவர் என்ன சொன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அம்பேத்கரையாமல் மட்டம் தட்டலை. நீங்கள் அம்பேத்கர்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஆண்டவனை பற்றி அவ்வளோ பேர் வாட்டி சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்வர்க்கத்தை போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னார் தவிர, ஆனால் அப்பேற்பட்ட அம்பேத்கர் எப்படி நீங்கள் அவங்க பின்னால் போகிறீங்கன்னு ஒரு டெஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டுப்பாங்க. அம்பேத்கர் ஒரு ஃபேஷனாக மாறிட்டார் இன்னைக்கு சொல்கிறது அப்படின்றாங்க. எஸ், அது பை இட் செல்ஃப் இஸ் அ ஃபேஷன் சொல்கிறதுனால ஒருத்தர் இப்போ ரஜினி இஸ் அ ஃபேஷன் சொன்னால், மாண்புமிகு ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஃபேஷன் சொன்னால் அது ஒரு டெஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட்டாக ஆகிட முடியாது. அது நம்பர் 1. சரி, அவர் ஒன்று சொன்னார். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ். இன்றைக்கி நாடு பூரா அவங்க ப்ரொட்டஸ்ட்டு, கண்டன ஆர்ப்பாட்டங்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒருத்தர் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறதுக்கு சினிமாவில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவனே ஒருத்தர் மண்ணெண்ணை போட்டு கொளுத்திட்டு அப்புறம் இவனே அந்த மண்ணெண்ணை போட்டு கொளுத்துட்டு வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது. ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி வேற யாருக்கு இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு சொட்டு கூட இல்லை. இல்லை, இப்பொழுது பதவி ஏற்கும் பொழுதுலாம் காங்கிரஸினுடைய எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் அம்பேத்கரின் மீதும் ஒரு மிகுந்த மதிப்பு கொண்டு தான் அதை மதித்து கையில் வச்சுக்கிட்டுலாம் பதவி ஏற்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இந்த வார்த்தை? கரெக்ட். ஸோ நான் சொல்கிறேன், யாரும் அவரை மதிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அதே போல் அம்பேத்கரை பற்றி ஒன்றும் சொல்லலை. மற்றவங்க இது பேசிக்லி ஒரு ஓட் அப்பீஸ்மெண்ட். ஒரு குரூப், தலித் குரூப்புகள் அவங்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு முயற்சின்னு தான் அவர் அந்த பின்புலம். அந்த பின்புலம் முதல்ல பார்த்தீங்கன்னா 1936 இதே அம்பேத்கர் நிற்கிறார். எங்கே நிற்கிறாரு? சத்தாரான்னு அவர் துணியை வச்சு, கோணி துணி வச்சு நடக்க வச்சாங்க. ஏன்னா தொடக்கூடாதுன்னு தீண்டாமையிலேருந்து அதே சத்தாராவுக்கு போய் அவர் நிற்கிறார். அவரை எதிர்க்கிறது யார்? காங்கிரஸ். அது ரொம்ப எதிர்த்தது யார்? ஜவஹர்லால் நேரு. அம்பேத்கரை ரொம்ப வெறுத்து எதிர்த்த ஒரு மனிதன் என்றால் அது ஜவஹர்லால் நேரு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலெக்ஷன் தான், அவருடைய சொந்த எலெக்ஷன் தவிர ஜவஹர்லால் நேரு ஒரே எலெக்ஷன் தான் போய் மைக்கை பிடிச்சி பேசியிருக்கார். அவர் கேபினெட்டில் அமைச்சராக இருந்தார் இல்லையா? எப்படி ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அது அப்புறம் 47 இது 36 அந்த பிரசிடென்சியாக இருக்கும்ல, இவர் ஒரே ஒருத்தருக்கு தான் இவர் போய் பேசினார். யாருக்கு? அம்பேத்கருக்கு. அம்பேத்கரை எதிர்க்க, அதாவது இவர் எப்படியாவது இவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி மைக்கி எடுத்து சுற்றி வந்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. சரி, அதை விடுங்க. ஸோ அவர் தோத்துட்டு அடுத்த வாட்டி நிற்கிறார், திருப்பி தோக்கடிக்கிறாங்க. அப்புறம் ஜெயிச்சு அவருடைய ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனை ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ இருக்கார். அந்த சமயத்தில் ஐ வாண்ட் த பப்ளிக் டு லிசன் கேர்ஃபுல்லி. இது 1946 ஒரு அரசியல் சாசனம், எந்த அரசியல் சாசனம் மேலே நம்ம எம்பிஸ்லாம் எடுக்கிறாங்களே அது உருவாக்குறதுக்கு ஒரு குழு, அரசியல் சாசன குழு, கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அது உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு மாகாணம் இந்த பிரசிடென்சியிலிருந்தும் ஆட்கள் அனுப்பணும். மகாராஷ்டிராவிலேருந்து 46 பேர் அனுப்பணும். மெட்ராஸ் பிரசிடென்சி அதோட பெருசு 48.
கல்கட்டா இருக்குது வெஸ்ட் பெங்கால் பிரசிடென்சி 60. ஸோ ஞாபகம் வச்சுங்க 46, 48, 60. இதில் வந்து டாப் பீப்புள் அனுப்புங்க இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அப்போ வந்து இந்த பொம்பே பிரசிடென்சி பிஜி பாலகங்காதர கேரேங்கிறவர் தான், கேரேங்கிற அங்கே இருக்கிற ஒரு தலைவர். ஜவஹர்லால் நேரு அவரை கான்டாக்ட் பண்ணி என்ன ஆனாலும் சரி டாக்டர் அம்பேத்கரை இந்த எந்த அரசியல் சாசனம் அவர் வழி வகுத்தாரோ அதுக்கு நீங்கள் அப்படி அனுப்பாதீங்க நான் அடித்து சொல்லி அமுத்தினார். இது பாலகங்காத் கேரேவுடைய ஒரு சுயசரிதையில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லாம் நான் சொல்கிறது வரலாற்று சான்றோடு நான் சொல்கிறேன், ப்ரூஃபோடு அனுப்புகிறேன். அம்பேத்கர் வந்து ரொம்ப கலங்கின அவருடைய சுயசரிதையில் ரொம்ப கலங்கின காலம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச அரசியல் சாசனத்தை எழுத வேணாம்னு அமுக்கிட்டாங்க இடம் இல்லாமல். அப்போ என்ன பண்ணார், ஆல் இண்டியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனில் பெங்காலில் ஜோகேந்திரநாத் மண்டல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து செக்ரட்டரி, அம்பேத்கர் பிரசிடென்ட்டு இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். அவர் வந்து அவர் சீட்டு நான் பின் வாங்கி எனக்கு பதிலாக இவர் அனுப்புகிறேன்னு சொல்லி இவர் அனுப்புனாங்க. அப்போ கூட இதை அவர் பிளாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு நேரு. அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வாங்க, காந்தி நேருடைய இன்ட்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியோடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு, நான் தான் அம்பேத்கரை ப்ரமோட் பண்ணேன். குறிப்பாக ஜவஹர்லால் நேரு தான் அந்த காங்கிரஸ் நேஷன் வைட் பண்ணுறாங்களே ஆர்ப்பாட்டம், அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள் அம்பேத்கருக்கு. என்ன இருந்தாலும் அம்பேத்கரை எழுதக்கூடாது யார், நேரு. அதுக்கு பதிலாக ஐவர் ஜென்னிங்ஸ்னு ஒரு ஆள் லாயர் லண்டனில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அந்த ஐவர் ஜென்னிங்ஸையும் இங்கே கவர்னர் ஜெனரலாக இருந்தார் சைமன், இவங்க 2 பேரையும் வச்சு நான் எழுத போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ மகாத்மா காந்தி நேருவை திட்டினதாக காந்தி எழுதியிருக்காரு, நம்ம ஆட்கள் அம்பேத்கர் மாதிரி இருக்காங்க, நீங்கள் ஏன் வெள்ளைக்காரங்க பின்னால் போகிறீங்க, 200 வருஷம் அவங்க நம்ம தலைமையில் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லி நான் நேருவை கண்டித்தேன், அம்பேத்கரை நான் அனுப்பினேன். அவருக்கு அம்பேத்கர் மேலே விருப்பம் இல்லை என்றாலும் அவருக்கு அம்பேத்கர் மேலே வெறுப்பு இருந்தாலும் நீங்கள் அம்பேத்கர் தான் நீங்கள் போடணும் நான் நியமித்தேன்னு காந்தி எழுதியிருக்காரு. இன்றைக்கி காந்தி காங்கிரஸ் உருவாக்கல, நேரு தான் பண்ணுது. நேரோட கூட பேர் தான் நாங்கள் உட்காந்துருக்கிறப்போல இவர் வந்து அம்பேத்கர்னு சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே 1947 இப்போ ஒழுங்காக பிஜேபி வருது வரைக்கும் ப்ராக்டிகலி 65-70 இயர்ஸ் காங்கிரஸ் தான் இன்சார்ஜ் இல்லையா. முதல் பாரத் ரத்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், ஜவஹர்லால் நேரு, கிவன் பை ஜவஹர்லால் நேரு டு ஜவஹர்லால் நேரு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு சைன் பண்ணி போட்டாச்சு. ஒரு தனி மனிதன் சமூக நீதிக்காக ரொம்ப பண்ணவர்னா அம்பேத்கர் தான். அவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணும். ஆனால் பலர் சொல்லியும் ஜவஹர்லால் நேரு இருக்கிற வரைக்கும் 65க்கு அப்புறம் சாஸ்திரி வராரு, அவர் இறந்துறாரு. இந்திரா காந்தி இருந்த டைம் வரைக்கும் கொடுக்கவே இல்லையே. நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி சந்தில் சிந்து பாடுற மாதிரி சைக்கிள் கேப்பில் ஆட்டோ விடுற மாதிரி விபி சிங் வந்தார். விபி சிங் இருக்கும்பொழுது 2 பேரால் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அண்ட் எல்கே அத்வானி இவங்க 2 பேரும் திருப்பி போய் சொல்லி இவர் நல்லது பண்ணார் நம்ம நாட்டுக்கு, இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு விபி சிங் இருக்கும்போது தான் பாரத் ரத்னா வந்து அம்பேத்கருக்கு கொடுத்து. நான் என்ன சொல்கிறேன், why did it take so long? 47 மொரார்ஜி தேசாய் வந்து இந்த எமர்ஜென்சி முடிச்சு அந்த 77-78 வந்தார். ஸோ 30 வருஷமாக நீங்கள் அவருக்கு ஒரு பாரத் ரத்னா நீங்கள் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கரை பற்றி அவர் அம்பேத்கர்னு அவர் அமித்ஷா அவரது வார்த்தையை விட்டார்னா இப்படி பண்ணுறீங்க. அவர் அம்பேத்கருக்கு வந்து அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் அவர் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்கணுது, கான்ஸ்டியூஷனில் எந்த பகுதிக்கு உங்களுக்கு பிடிக்கல. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எனக்கு பிடிக்காதது ஆர்டிக்கல் 370. 370 அம்பேத்கர் அப்போஸ் பண்ணாரா இல்லையா, வாங்க நான் வரலாற்று சான்றுகள் கொடுக்குறேன். 370 அது வரும்பொழுது வாக் அவுட் பண்ணார். வேறு எந்த ஆர்டிக்கலுக்கும் வேறு எந்த ஷெடியூலுக்கும் அவர் வந்து வாக் அவுட் பண்ணலை. இதுக்கும் எனக்கும் இது வந்து நாட்டுக்கு பண்ணுற ஒரு துரோகம் பண்ணக்கூடாதுன்னார். இன்னொரு வரலாற்று சான்று கொடுக்குறேன், டிடி பாசுங்கிறவர் எழுதுகிற புக்கும் குப்தாங்கிறவர் எழுதின புக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக ரெஃபர் பண்ணி டாக்டர் ஹெச்வி ஹாண்டே கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காரு பியூட்டிஃபுல்லாக. 370 கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுமா, மற்ற எல்லா மாகாணங்களும் இங்கே ராஜாஜியில் இருந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் அந்த காலத்தில், ஒரே ஒரு மாகாணத்துக்கு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர், அது காஷ்மீர். யாரால், பண்டிட் ஜவஹர்லால் நேருவால். யார் அதை எதிர்த்தா, அம்பேத்கர். நான் சொல்கிறேன் எவ்வளோ வித்தியாசம் இருப்பாங்க. 1946 இவர் பிளாக் பண்ண பார்க்குறாரு, பிஜி கேரே கிட்ட ஃபோன் பண்ணி, அம்பேத்கரால் வர முடியல. அங்கே ஜோகேந்திரநாத் மண்டல் அஸ்ஸாம் பெங்கால்லேருந்து விட்டு கொடுத்துட்றாரு. அது மூலமாக பூந்து வந்து அவங்கக்குள்ளே எல்லாரும் ஓட் பண்ணி ஒரு சேர்மேன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அவ்வளோ படிச்சிருக்காரு இந்த மனுஷன்,
ஏன்னா he just stood out டப்புன்னு ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் அவர் மெமரி அவ்வளோ குட் டக்குன்னு அவர் நீங்கள் தான் இருக்கணும் சேர்மன் ஆக்கிடுறாங்க. 49 கடைசி ஆர்டிக்கல் 370 among the end தானே 370 கட்டுரைகள் ஆர்டிக்கல் முடிஞ்சது. அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு என்ன மாதிரியான நாள் பாருங்கள், எல்லாருக்கும் தெரியணும், எல்லாம் வரலாறுல இருக்குது. ஒமார் அப்துல்லா ஷேக் அப்துல்லாவோட அப்பா ஷேக் அப்துல்லாவுக்கு சோப் போட்டு அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டார் அந்த மாகாணத்துக்கு. அவர் பிரைம் மினிஸ்டர். எங்களோட ஓன் ஃப்ளாக் வேணும், சரி. எங்களோட ஓன் கான்ஸ்டியூஷன் வேணும், சரி. 370A வழியாக கான்ஸ்டியூஷன் ஃப்ளாக் கொடுக்கணுமா, அதுக்கு இந்த 370லே அவங்களுக்கு இவ்வளோ 370A வேறு இன்னும் எனக்கு கொடு சொல்லி அவர் கேட்குறாரு. அம்பேத்கர் இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுறார். ஜவஹர்லால் நேரு ஷேக் அப்துல்லாவை 13ஆம் தேதி அக்டோபர் 1949 ராமச்சந்திர குஹா புக்கில் இருக்குது, குப்தா புக்கில் இருக்குது. அவர் வரார், வந்து எப்படியாவது என்னை ஆல்ரெடி நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கேனே, பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டார், எனக்கு என் கான்ஸ்டியூஷனை கொடு, அதாவது என் நாட்டை நான் ஓட்டிக்கிறேன். அப்போ வந்து அம்பேத்கர் அடித்து சொல்கிறார், முடியவே முடியாது. யூ வாண்ட் இந்தியா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. யூ வாண்ட் இந்தியா டு பில்ட் யுவர் ரோட்ஸ், யூ வாண்ட் இந்தியா டு ப்ரொடெக்ட் யுவர் பார்டர்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், பட் யூ வாண்ட் மீ டு அலோவ் யூ டு டூ வாட் எவர் யூ வாண்ட், ஐ வில் நாட், ப்ளீஸ் லீவ் சொன்னார் அம்பேத்கர். அந்த கெத்து இருக்குது, மக்கள் அதை பற்றி பேசணும். உடனே இவர் நேரு கிட்ட திருப்பி ஓடுறாரு. நேரு என்ன சொல்கிறாரு, அம்பேத்கர் அமுக்கிறாரு. எப்படி நேருவோட ஒரு சிங்சக் ஒன்று இருந்தார், அம்பாள் ஒருத்தர் இங்கேருந்து போன கோபாலசாமி ஐயங்காரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க. அவர் வந்து அம்பேத்கர்கிட்ட பேசும்போது அம்பேத்கர் ஐ வில் நாட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் இட், அப்படி நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் நீங்களாச்சும் நேருவாச்சு உண்டு, ஐ எம் வாக்கிங் அவுட், நீங்கள் என்ன ஆகுது நீங்கள் பாருங்கள் நம்ம நாட்டுக்கு அம்பேத்கர் சொல்லி ஹீ வாக்ட் அவுட். கோபாலசாமி ஐயங்கார் அதை பூந்துக்கிந்து பட்டாபிராமையா இவங்களெல்லாம் வச்சுட்டு நேரு வந்து இவருக்காக 370A வாங்கினார். கடைசி வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டார். ஏதாவது மாற்றம் வேணும்னா அந்த 370A எடுங்கன்னு சொன்னார் அம்பேத்கர். ஏன் அதை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம்? அது மட்டும் இல்லை மகாபிரபு, இது 1949 நடக்குது. அவருடைய கனவு 370A இருந்தால் இது ஒரு நாடே இல்லை, ஏன்னா பாகிஸ்தான் தான் அங்கே உட்காந்துட்டு இருப்பான் என்ன அவர் சொன்னது. 1949 1953 வரைக்கும் நேருக்கே பார்த்துட்டாரு. ஃபுல்லாக அங்கே பாகிஸ்தான், அவங்களோட பச்சை ஃப்ளாக் தான். தப்பி தவிர எவனா இந்தியன் ஃப்ளாக் மூவர்ணத்தை ஏற்றினானா அவனை அடித்து கொள்வது, இது மாதிரி நடந்து ரொம்ப ட்ரீசன் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் இதே நேரு அம்பேத்கர் சொன்னா போல் 1953 நீ பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னு சொல்லி ஷேக் அப்துல்லாவை ராஜினாமா கொடுக்க சொல்லி அவர் தூக்கிடுறாரு, பதவியிலேருந்து எடுத்து தூக்கிடுறாங்க. 1953 8/8/53 அவர் டிஸ்மிஸ் பண்ணுறார். அந்த காரணங்கள்லாம் என்னெல்லாம் அம்பேத்கர் சொன்னார் இதெல்லாம் நடக்கும் நம்ம 370A கொடுத்தோன்னா அதெல்லாம் அப்படியே வந்துச்சு. டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஆளுநருடைய ஸ்டேட்மெண்ட் தேவை. அப்போ இருந்த ஆளுநர் அங்கே வந்து வேற ஆளுநர் கவர்னர் சொன்னார், சர்தார் இ ரெய்சா, அப்படின்னா இந்த ராஷ்டிரியத்துக்கு இவர் சர்தார். அந்த சர்தார் இ ரெய்சா சைன் பண்ணவர் யார் தெரியுமா? யார் அங்கே ராஜாவாக இருந்தாரோ ஆங்கிலேயர்கள் போகும்பொழுது, ஹரி சிங் ஆஃப் காஷ்மீர், அவருடைய பையன் அவர் கரண் சிங். இன்னும் கரண் சிங் உயிரோடு இருக்கார், அவருக்கு 85-88 வயசு. 2019 5th and 6th August அமித்ஷா வந்து கொண்டு வராரு. அமித்ஷா ஒரே ஒரு சின்ன ஸ்லிப்அப் மட்டும்தான் பண்ணார். கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா 5th August 6th August லோக்சபா. அவர் கொண்டு வரும்பொழுது அங்கே கரண் சிங் உட்கார்ந்துட்டு இருந்தார். இஸ் அன் MP ஃப்ரம் காஷ்மீர் காங்கிரஸ். அவர் கரண் சிங் 50 வருஷமாக அவர் எம்பியாக இருந்து தான் இருக்கார். ஈஸியாக சொல்லிடுறான், சார் நீங்கள் அப்போ வந்து கவர்னராக இருந்தீங்க, நீங்கள் தான் ஷேக் அப்துல்லாவை தூக்குனது, நீங்கள் வந்து எதுக்காக தூக்குனீங்கன்னு அவர் எழுந்து பேசியிருந்தா 370A உடைய உண்மைகள் அத்தனையும் வெளியில் வந்திருக்கும். என்னெல்லாம் அம்பேத்கர் ஐயா சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே அங்கே நடந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஐ ஹவ் கிவன் யூ சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ். இவருக்கு எதிர்க்க அவர் கேம்பெயினிங்கே பண்ணார், அவர் அமுத்தினார், பாரத் ரத்னா கொடுக்கல, 370A அவரை வந்து டோட்டலாக அவர் வந்து டேமேஜ் பண்ண பார்த்தாரு. அப்புறம் ஷேக் அப்துல்லா வச்சு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாரு. அப்புறம் கோபாலசாமி ஐயங்கார் மூலமாக வேலையை பண்ணுறாரு. அம்பேத்கர் 370A எனக்கு கோவம் வரும், அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறார். 2019 70 வருஷத்துக்கு அப்புறம் அம்பேத்கருடைய கனவை நனவாக்கின ஒரு அமித்ஷா. ஏன் சும்மா அம்பேத்கர்னு சொல்கிறது பதிலாக நீங்கள் சாமின்னு சொன்னாலே பெட்டர்னு சொல்கிறது எப்படி தப்பாகும்? யூ ஹாவ் டு லுக் அட் ஒரு மனிதனுடைய செயல்கள் தான் அவனுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு. அவன் பேசுகிறது வந்து
யூ மஸ்ட் டேக் இட். அதை வந்து எப்படியாவது அதை அரசியல் ஆக்கிடலாம் வச்சு பண்ணுற போல தான் எனக்கு தோணுது. நான் வந்து மக்கள்கிட்ட நான் சொன்ன 4-5 சான்றுகளை தயவு செய்து கூகுள் பண்ணுங்கள். என்ன நம்பாதீங்க, கூகுள் பண்ணுங்கள். இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும். இல்லை இந்த குப்தாவோட புக்கோ அல்லது ஆண்டே சாரோட புக்கோ இதான் படிச்சிங்கன்னா இதெல்லாம் உண்மை நமக்கு தெரிய வரும். அப்போ என்ன வக்கு இருக்குது இவங்களுக்கு? அம்பேத்கர் அப்படி என்னமோ அம்பேத்கரை பற்றி யாரோ ஒன்று சொல்லிட்டாங்களாம், இவங்களுக்கோ வந்துருச்சான். அவர் அப்படி அமுக்கி வச்சவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்போ இட்ஸ் எ மியர் பொலிட்டிக்கல் கேம். இது வந்து ராஜநீதியில் அரசியல் விளையாட்டில் வந்து அது அரசியல் சதுரங்கத்தில் வந்து ஒரு மூவ்ங்கிறது எல்லாருக்கும் கரெக்டாக தெரியும். அண்ட் அவர் வந்து டெஃபமேட்ரியோ ஒரு 3-4 வேர்ட்ஸ் டெஃபமேட்ரி, ஸ்லாண்டர், லைபல், அன்பார்லிமெண்ட்ரி. நான் ஒரு சில லாயர்ஸோடு நான் பேசிகிட்டு வந்தேன். அவர் சொன்னது ஒன்றுமே இல்லை. அன்பார்லிமெண்ட்ரியும் இல்லை, டெஃபமேட்ரியும் இல்லை, லைபலியஸாகவும் இல்லை, ஸ்லாண்டிங்காகவும் இல்லை. பின்ன ஏன் அவர் யாரோ எனக்கு தெரியுமா, அவர் யாரோட ஓடிட்டு இருந்தார், செக்ரட்டரி ஸோ வச்சுட்டு இருந்தார், இது மாதிரி ஒருத்தரை பற்றி நாம் பேசணுன்னா அது வந்து ஸ்லாண்டர் அது மாதிரி ஆகுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லாததை ஒரு சின்ன மவுஸை எடுத்து அது வந்து ஒரு மோல் ஹில் எடுத்து அதை மவுண்டன் ஆக்குறாங்க. அதான் பண்ணுறாங்க. மக்களுக்கு தெரியணும். தேவைப்பட்டால் திருப்பி இதை போட்டு பாருங்கள், அந்த பதிவு டேட்ஸ்க்கு கம்பேர் பண்ணுங்கள், படியுங்க, உங்கள் மக்களோடு நீங்கள் பகிர்ந்துங்க, நீங்கள் பேசுங்க இதை பற்றி. பாஜக வந்து அம்பேத்கரை பார்த்து பயப்படுது. பாஜகவுக்கு முதல் எதிரியே வந்து அம்பேத்கர் தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க. குட். நான் நீங்கள் நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு செய்தால் போல பாஜக செய்தார் போல யாருமே பண்ணலைங்க. அதாவது பல இடங்களில் யூபியிலலாம் கோபமே நீங்கள் வந்து எங்களை ரெகுலர் இந்துஸ்க்கு கொடுக்குறது பார்த்தா நீங்கள் போய் தலித்துக்கு போய் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறது அவங்க கோபம். இவ்வளோ பேசுகிறாங்களே, இந்த ஜனாதிபதி முர்மு அவங்க ஒரு தலித், அவங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்ததே பாஜக தானே. அது ஒன்று என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஓட் அப்பீஸ்மெண்ட். சரி, 530 சொச்சம் எம்பிஸில் 119 எம்பி முதன்முறையாக, அதாவது இதெல்லாம் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இந்த பாஜக. அதுதான் சும்மா நாங்கள் பண்ணிட்டு போவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க மக்கள். ஏப்பா இண்டிபெண்டன்ஸ் 1947 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 75-76 வருடங்களில் பெரிய அளவுக்கு தலித் கேண்டிடேட்ஸும் கொடுத்து அவங்கள ஜெயிக்கவும் வச்சு 119 பேர் தலித் எம்பிஸ் உட்காந்துட்டு இருக்காங்களே, வேறு யார் பண்ணுது? அது ஓட் அப்பீஸ்மெண்ட்டா? முர்மு பண்ணால் ஓட் அப்பீஸ்மெண்ட்டுங்கிறீங்க, ராம்நாத் கோவிந்த் சொன்னால் ஓட் அப்பீஸ்மெண்ட்டுங்கிறீங்க, அப்புறம் ராம்தாஸ் அத்தாலின்னு ஒருத்தர் இருக்கார் மகாராஷ்டிராவில், அவருக்கு சொன்னால் ஓட் அப்பீஸ்மெண்ட்டுங்கிறீங்க. 119 எம்பிஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஓட் அப்பீஸ்மெண்ட் சொல்கிறீங்க. எம்எல்ஏஸ் நிறைய பேர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் இந்த வாட்டி பாஜக எம்எல்ஏஸ் ஃப்ரம் யூபி, எம்பி அண்ட் மகாராஷ்டிரா வந்து தலித் சேர்ந்தவங்க. அப்படி சொன்னால் ஓட் அப்பீஸ்மெண்ட். பின்ன என்ன சொன்னால் தான் நீங்கள் இது வந்து உண்மையாக உண்மையை சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க? அது மட்டும் இல்லை, தலித்துக்கு கொடுத்தா போல் இந்த முறை இந்த பிரதமருடைய திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கீம் எடுத்துக்கோங்க, தலித்துனாலே அவங்களுக்கு ப்ரையாரிட்டி முதல்ல போகணும். இந்த முத்ரா லோன்ஸ் எடுத்து பார்த்துங்க, தலித்துனா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ளே போகணும். தமிழ்நாட்டில் எடுத்துங்க, இந்த முத்ரா லோன்ஸ் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தில் மேக்ஸிமம் அந்த திட்டத்தில் லோன்ஸ் have been given to மேக்ஸிமம் தமிழ்நாடு. ஒரு பக்கம் பாஜகவை நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் லோன் நல்லா வாங்கிட்டே இருக்கிறோம். அந்த மைக்ரோ லோன் வாங்கினதும் இல்லை. பெண்களும், இஸ்லாமிய பெண்களும், தலித் சகோதரர்களும் பெரிய அளவுக்கு அது எடுத்தது தமிழ்நாட்டில். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ சச் ஹை பர்சன்டேஜ் தலித் ப்ளஸ் முஸ்லீம் போட்டால் 65%. ஆனால் தலித் ப்ளஸ் முஸ்லீம், அதாவது இந்த லோன்ஸ் எடுத்தது தலித் ப்ளஸ் முஸ்லீம் நீங்கள் ஜனத்தொகையில் போட்டு பார்த்தீங்கன்னா 30% தான் வரும். அதாவது 30, நீங்கள் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டாக்ஸ் போட சொல்லுவார், 100 பேர்னா 100 பேருக்கு நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு. தட்ஸ் குட். அதுதான் சமூக நீதியுடைய ஒரு அடிப்படை, ஜனநாயகத்துடைய அடிப்படை. ஆனால் இப்போ வந்து 30% இருக்கிறவங்களுக்கு 60-65% ரெப்ரசன்டேஷன் வருது. பின்ன அது எப்படி சமூக அநீதியாக இருக்கலாம்? அது ஐ ஃபீல் தட்ஸ் குட். ஏன்னா முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரிகளும் நம்ம தலித் சகோதரர்களும் இன்னும் கொஞ்சம் அந்த பின்தங்கி நிலையில் இருக்காங்க. ஸோ அவங்கள தூக்கி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றி விடுறாங்க. ஒவ்வொரு பிரதமர் திட்டமும் ஒரு 25-30 திட்டம் நான் டீட்டெயிலாக படிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். ஸோ
அவங்க மேலே அம்பேத்கர் அவருடைய எனிமின்னு சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம் நான் பார்த்ததே இல்லை. வரலாறு படித்தவனாக, அதுவும் அரசியல் வரலாறு, கடந்த வெறும் வரலாறு தான் படிப்பேன். இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக அரசியல் வரலாறு, சத்தாராவில் என்ன ஆச்சு, அஸ்ஸாமில் என்ன ஆச்சு, மகாராஷ்டிரன் மாவோ, மத்திய பிரதேஷ் என்ன ஆச்சு, அதெல்லாம். அது மட்டும் இல்லைங்க, 65 வருஷமாக இருந்தாங்க அம்பேத்கர் அவர் ஃப்ரெண்டுன்னா, அவங்க ஏன் அம்பேத்கருடைய மாவுங்கிற இடம் அவர் பிறந்தார் மத்திய பிரதேஷ். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாஜக வந்துட்ட பிறகு மாவில் வந்து மணிமண்டபம், அங்கே வந்து எல்லோரும் வந்துட்டு போகிற மாதிரி அங்கே ஒரு அந்த அவர் வரலாறு எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு இடம் அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் வந்து ராஜீவ் காந்தி பண்ணல, ஏன் வந்து சோனியா காந்தி, மன்மோகன் சிங் பண்ணல, ஏன் இந்திரா காந்தி பண்ணல, ஜவஹர்லால் நேரு பண்ணல? 4 பேர் பண்ணாததை ஒருத்தர் வந்து மோடிஜி வந்து பண்ணியிருக்காரு. ஒரு 4 தாம் மாதிரி கொண்டு வராங்க. 4 தாமில் 4 இடங்கள், இப்போ கங்கோத்ரி, யமுனோத்ரி, அது மாதிரி 4 இடங்கள் போனால் ஐ திங்க் ரிஷிகேஷ், ஹரித்வார். அதுபோல் ஒரு மாவில் இருந்தார், சத்தாராவில் வளர்ந்தார். அங்கே தான் அவர் ஒரு பிராமின் மராட்டா உடைய பேர் அம்பேத்கர் அவர் எடுத்துக்கிட்டார் அந்த பேரை. அந்த இடம் சத்தாராவில். நாக்பூர் இந்த மாஸ் கன்வர்ஷன் பண்ணோம். இன்னும் ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு 4 தாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அம்பேத்கர். இவங்க ஏன் பண்ணல? ஸோ செயல்கள் பண்ணி அம்பேத்கருடைய வழி வந்த இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தலித் சகோதரிகளும் யாரை தூக்கி விட்டாங்க? இந்த அரசு தான். நான் ஒன்றும் பிஜேபி சிங்சக் அடிக்கல. அவங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் அடித்து சொல்லுவேன். அமித்ஷா தப்பு பண்ணார். கரண் சிங் அங்கே இருக்கும்போது, நீங்கள் தானே கவர்னர், ஐயா வாங்க ஐயா, நீங்கள் ஒரு ராஜாவோட பையன், நீங்கள் ஒரு கவர்னராக இருந்தீங்க, நீங்கள் ஒரு பிரின்ஸாக இருந்தீங்க, ஏன்னா அவர் உங்கள் கையெழுத்தோடு தான் அவங்க தூக்குனாங்க. என்ன பண்ணாங்க? நம்ம காங்கிரஸும் இவங்களும் சேர்ந்து நம்ம நாட்டுக்கு எதிர்க்க நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் காங்கிரஸ் எம்பி உட்காந்துருக்காரு. அவர் அட்லீஸ்ட் எழுந்து என்னால் சொல்ல முடியாதுனாலும் சொல்லியிருப்பார். அது அங்கே மிஸ் பண்ணிட்டாரே. அவரை அமித்ஷாவை யார் அட்வைஸ் பண்ணாங்களோ அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ எம் நாட் சிங்சக். எது உண்மையாக சொல்லணும், வரலாறு நம்ம படித்து வரலாறு பார்த்து இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்கம்மா பிரபு, ஏதாவது அவர் ஒன்று சொன்னார்னு, ஹி டிட் நாட் சே எனிதிங் அப்ஜெக்ஷனபிள். நான் நினைக்கிறேன் இதோட மச் மோர் அப்ஜெக்ஷனபிள் ஒரு திரும்ப வந்து நான் சனாதனத்தையே ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொன்னால் என் மனசில் அது வந்து அப்ஜெக்ஷனபிள். ஏன்னா ஒருத்தர் வந்து நான் இஸ்லாமியத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் அது அப்ஜெக்ஷனபிள். நான் கிறிஸ்டியானிட்டி ஒழிப்பேன், நான் சனாதனத்தை ஒழிப்பேன், இதெல்லாம் தான் அப்ஜெக்ஷனபிள். நீங்கள் அம்பேத்கர் பேரே எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு சொல்கிறது. அம்பேத்கரை பற்றி ஒரு தப்பு சொல்லலை. யார் அவர் பேரை எடுக்கிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் வந்து வேறு விஷயம் இல்லாமல் அவர் பிடிச்சிங்கன்னு நான் சொன்னது ரொம்ப கிளியராக. நீங்கள் தயவுசெய்து இதை பார்க்குற நேயர்கள் ஒன் லாஸ்ட் டைம் அந்த குட்டி ஸ்டோரியில் வர்ற மாதிரி அதை போய் பார்த்துங்க. அவர் என்ன சொன்னார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் த மவுண்டன் மேட் அவுட் ஆஃப் அ மோல் ஹில். சும்மா அரசியல் பண்ணுறாங்க. இனிமேல் பப்ளிக் எழுதியோ நீங்கள் பண்ணுறது அரசியல் போதியான்னு எப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஜனநாயகம் உருப்படும். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.